ஒரு காலத்தில் செழிப்பான பச்சை வயல்களால் நிரம்பிய ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் மலர்குடி. மலர்குடியில் மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் பூமியின் கனவுளான பூமாதேவியை வழிபட்டார்கள். மலர்குடியில் ஒரு சிறிய பசுந்தோட்டத்தை கொண்ட புவியுடன் மிகுந்த நட்புடன் வளர்ந்த சிறுவன் பொன்னன் இருந்தான். பூமி, உன்னுடைய அழகு என்னை இன்பமாக்குகின்றது. உன் மடியில் விளையாடுவதால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி பொன்னா, நீ என்னை நன்றாக பராமரிக்கிறாய், அதனால் மட்டுமே இவ்வளவு செழிப்பு. ஒரு நாள் ஒரு துஷ்ட மந்திரவாதி கிராமத்திற்கு வந்தான். அவன் தனது மந்திர சக்திகளால் கிராமத்தை உதிர்த்தான். இன்று எனக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. இந்த கிராமம் இனி எனது ஆளுமையில் இருக்கும். பூமாதேவி தன்னுடைய சக்திகளை இழந்து விட்டார். மலர்கொடி மீண்டும் பயப்பட ஆரம்பித்தது. பொன்னா, என் சக்திகள் குறைந்து விட்டன. கிராமத்தை காப்பாற்ற எதுவும் செய்ய வேண்டும். நீங்க கவலைப்படாதீங்க பூமி, நான் ஏதாவது கட்டாயமாக செய்வேன். பொன்னன் கிராம மூதாட்டியிடம் ஆலோசனை பெற்றான். பொன்னா, பூமாதேவியை மீண்டும் சக்தியுடன் ஆக்க மலைமுகடுகளில் சிகரத்தில் இருக்கும் மந்திர மலரை கண்டுபிடிக்க. நான் அதை கண்டுபிடித்து வருவேன். பொன்னன் அத்தனை துன்பங்களையும் தாண்டி மலைமுகடுகளின் சிகரத்தை அடைந்தான். பொன்னன் அந்த மந்திர மலரை கண்டுபிடித்தான். பொன் நிறத்துடன் இருந்தது. இதுதான், இதை எடுத்து சென்றால் பூமி மீண்டும் சக்தியுடன் இருப்பாள். பொன்னன் மலருடன் கிராமத்திற்கு திரும்பினான். பொன்னன் பூமாதேவிக்கு மந்திர மலரை கொடுத்தான். பொன்னா, நன்றி பொன்னா, நீ இன்றி இது சாத்தியமில்லாமல் போயிருக்கும். இது போன்ற நல்லதொரு நண்பர்கள் இருந்தால் எத்துன்பத்தையும் தாண்டி வெற்றி பெறலாம்.